putting at rest all speculations over his political moves, the former BJP state president K. Annamalai's resignation from the primary membership of the party has been accepted by the party president Nitin Nabin. The resignation was submitted to Nitin Nabin and General Secretary B.L. Santosh in New Delhi. But let us straight take you across to a press conference being held by Annamalai. தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. We have in fact ensured that we have spoken respectively on this issue ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். We are planning to அடிப்படையிலிருந்து ஒரு புதிய move towards a new political movement, ஒரு விதத்துல தான் நம்முடைய a மூவ்மெண்ட் new political thought process. அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. It is my big wish that I will be able to carry on with அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்க உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத். There's a lot of people who are my supporters who come over here. I was born in a village. I have been born in an agricultural family. நம்ம ஊர்ல நாம ஒதுங்கிக்குவோம், வர மாட்டோம். பட் அதே போல என்னுடைய பாதையும் கூட 2009ல in 2009 கட்சியில தேமுதிகல IIM லக்னோல படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத I had done an internship with Vijaykanth DMK. 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் after 10 years 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து I have in fact joined நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும், முன்னாடி வைக்கணும் BJP, and after that now I'm from 28 years விஜயகாந்த் அவங்களுக்கு செய்யற ஒரு பெரிய I had in fact been with Vijaykanth and their family. புதிய அரசியலை தமிழகத்துல கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். I have been thinking about I have looking at how whether a new political party can in fact be brought to Tamil Nadu politics for a better society. இதே டெல்லியில ஆகஸ்ட் 24 2020 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். I have in fact spoken with Superstar Rajinikanth before coming and joining the BJP. அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில சேர பொழுது வைத்த பொழுது a day before joining the கண் முன்னாடி இருந்துச்சு. The BJP is what Superstar Rajinikanth said is that there should be something good for Tamil Nadu. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராம இருக்கிறது அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்துல he said that especially during COVID time it was not good for him to come into politics. பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். I gave a promise to B.L. Santosh. 3 கான்ஃப்ளிக்ட் இங்க இருக்கும் பொழுது சோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த போன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால வர முடியாது என்று சொல்லி in fact Rajinikanth has in fact said that he wouldn't be able to மன்னிப்பு கேட்டேன். ஒரு பெருந்தன்மையாக to in fact be part of the political thing, and he himself had எதுக்கு நான் சொல்றேன் அப்படினாங்க சில யோகங்களுக்கு எல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக political வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய I in fact have respect for அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்துல when I speak about BJP ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. மண்ணை BJP has ensured that never to leave the identity of Tamil Nadu. They have not asked to and they have ensured that the cultural identity of Tamil Nadu is preserved. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். Are you a Tamilian or are you an Indian? தமிழ்நாட்டுல என்னோட அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தான். My parents have not in fact come out of Tamil Nadu. அப்பா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே சின்ன வயசுல வந்துட்டு போயிருக்காங்க. அங்கேயே ஆண்டா. My father had in fact seen parts of the country. My mother has in fact never came out of Tamil Nadu. விட்டு வெளியே வந்து லக்னோல படிக்கிறதுக்கு when I was studying in Lucknow, then I studied in Delhi, and then I've been in training at Hyderabad, and then I spent a lot of time in Karnataka as an IPS officer. அதனால எப்பொழுதுமே சொல்வேன் நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன். So that is why I always proud I say that I am a traditional Tamil and a proud Indian. சில பேருக்கு ஒரு எட்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஆச்சு. தமிழ்நாட்டினுடைய அரசியலும் கூட
In that ஒரு பெருமை event, மிகுந்த when it தமிழனா comes இருக்கணும் to, அப்படின்னா if you have to நான் ஒரு become இந்தியன் என்று சொல்ல a, வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய to கட்சிகள் be a எப்பொழுதுமே proud தொடர்ந்து Tamil, you சொல்லிக் don't need to, in கொண்டிருப்பது fact, இந்தியன் go ahead and என்கின்ற assert your Indian அடையாளத்தோடு ஒரு identity. பெருமை மிகுந்த தமிழ்நாகத்தான் எல்லா If இடத்துலையும் you're proud of your Tamilnadu, you're proud of அப்படித்தான் your இந்த Indian இயக்கத்திலும் identity. இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்துல உங்களோடு பயணம் செய்யணும். தமிழ்நாட்டினுடைய I want to, in எந்த fact, பிரச்சனையும் கூட ensure முன்னிறுத்தி that I சமரசம் continue my இல்லாத journey நம்முடைய with Tamil தமிழ்நாட்டினுடைய Nadu. வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகணும். The growth of Tamil Nadu is எத்தனையோ what is பிரச்சனைகள் in my vision. பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியா போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியா போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். You have to, தமிழ்நாட்டினுடைய in அடையாளம் fact, மிக முக்கியம் என்பதற்காகத்தான் the தலைவர் திரு ஜே.பி. நட்டா identity of நிறைய பேர் Tamil Nadu பேசி should be important, நாம and உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும். அதே போலதான் he said லோக்சபா that தனியா you போகணும். have மிக to, in தனிப்பட்ட fact, முறையில் எனக்கும் you have to go இன்னொரு alone in கட்சிக்கும் the Lok பிரச்சனை Sabha இல்லை. elections, and in the பாரதிய elections ஜனதா there should கட்சி be ஒரு an தமிழர் identity. அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் Bharatiya Janata மட்டும்தான் Party should அது have a Tamil தமிழர் identity, and that should be, in fact, what should be the strategy when you're in Tamil Nadu, is what I was advised by the கன்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கத்தி கூச்சல் elders in the போடாம, அதை BJP. பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட ஏன் மேகதா Will there be any issues that is there? The interest of Tamil Nadu is something that நாங்கள் அணை I would கட்டியே protect. தீர்வோம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகால In fact, if you, எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல இருந்து எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டு கொடுக்கல. அதே நேரத்துல கத்தி கூச்சல் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பாந்தவியமா பேசி நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும். பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து what I was trying to say is that without losing your identity, you can still be part of the larger whole. இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளா நடக்கலைங்க. This conversation has been going on for almost a year with the leaders of BJP. In fact, I didn't want to any kind of animosity to be there. That is why there was a lot of negotiation that was in fact being carried out. He said, I told them that I would be coming in and I would be submitting my resignation. I had told them in 25 itself that I would want to step down from the party's primary membership. கட்சி சொல்லி இருக்காங்க தேர்தல் பணியை முடித்துவிட்டு He- கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும். The party told me that you have to leave the party and also ensure that you fight for the party for, and only after that, after the election, you can come out. அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தல்ல நம்முடைய கட்சி போட்டியிடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம Let தயார் me tell you that for the next, நிறைய லீடர்ஸ் there'll be Tamil Nadu, in Tamil Nadu, வாலண்டியர்ஸ் தயார் பண்ணணும். we will have to in fact have volunteers and cadres. We have to in fact ensure that we meet up with the expectations of the people. நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து We have to bring a lot of people into this. அரசியலை சொல்லிக் கொடுத்து We have to tell them what is the politics about. We have to bring every kind of people into the group. முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையா தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். We have to get everyone together. We have to have, in fact, have technocrats included in the political party. நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் We need to, in fact, build a good leadership party with a good leadership. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றான். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்த போல அவர்களெல்லாம் திரும்ப இங்கே வந்து அரசியல்ல ஏதோ ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்துல நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையா இருக்கணும். அத்தனை party that we would be launching, we would also ensure that we will be able to in fact contribute to Tamil Nadu as well as to India. ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்துல மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் India should in fact become a developed country. The growth is what we need to focus on. பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் Our எல்லாமே political grammar and language has to be changed. அடுத்து இன்னொன்னு The கேக்குறாங்க, issue கமெண்ட் that we have to in fact raise is
தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா If you எந்த ask, மாற்று கருத்தும் should இல்லை. there be any one more new காரணம், party in Tamil ஒரு Nadu? கடைக்கு போய் நாம ஒரு டூத் பேஸ்டோ ஒரு அரிசியோ ஒரு பருப்போ வாங்கினா கூட When we go to a 10 shop கடை and ஏறி buy இறங்கி எங்க அம்மா அதெல்லாம் பார்த்து விலையை groceries, பார்த்து we in தரத்தை fact பார்த்து பொருளை go பார்த்து அத்தனை முறை through வாங்கி at தான் least 10 பார்ப்போம்னா அது shops and then உடம்புக்குள்ள போற விஷயம். look at the best ஆனா product is அரசியல் available at the கட்சிகள் right எத்தனையோ price and then கட்சிகள் we buy. இருந்தாலும் கூட But no என்னுடைய matter how நம்பிக்கை, many நம்முடைய political நம்பிக்கை parties are வருகின்ற there, காலத்துல நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பாங்க. in fact, தலைவர்கள் எப்படி நாம people are so எல்லோருமே common man educated politicians. and பக்கத்து they are so வீட்டுக்காரங்க aware மாதிரி that தான் they will மக்கள் in fact பார்க்க போறோம். ensure that all parties தூரத்திலிருந்து are நம்ம கை looked காட்ட into போவது properly. கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு And இல்லை. only நாம் after யாரும் that they will அப்படி decide இல்லை. who தமிழர்களுடைய will be their leader. கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் We need to come out of what we would call as the cult politics. போறதில்ல கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாள் Unless we don't come out of cult politics, we will be stuck in a cycle. என்னுடைய பிறந்த நாள் என்பது உங்கள் பிறந்த நாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்த நாளை எப்பவுமே கொண்டாடுறது கிடையாது. அரசியல் I never in fact celebrated my birthday and I always kept it as a normal day. நாம் எதுவுமே பேசலங்க, இன்னைக்கு நம்ம பேசலாம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து This cult politics, காமன் மேன் பாலிடிக்ஸ் முன்னிறுத்தணும். to common man politics should be what we should be looking.